அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்காவின் நீடித்து வரும் போரில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட போகின்றதா? மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய மோதல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றதா? இது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான செய்திகளையும் சம்பவங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இரண்டு தரப்புகளும் மாறி மாறி தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிப்பதும் மீண்டும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதும் மிகவும் சிக்கலான ஒரு விடயமாக மாறியிருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு திடீர் அறிவிப்பை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் விடுத்திருந்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை எட்டிவிட்டது. அனைத்து விடயங்களும் நல்ல முறையில் பேசப்பட்டு ஒப்பந்தம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஜூன் 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரில் என்று ஒரு திடீர் அறிவிப்பை நேற்றைய தினம் ட்ரம்ப் விடுத்திருந்தார். நேற்று ட்ரம்பினுடைய 80வது பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பினுடைய இந்த 80வது பிறந்த தினத்திலே மிக முக்கியமாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் பாகிஸ்தான், கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் மத்தியஸ்தம் வகித்து வந்ததாக கூறப்படுகின்றது. ஏனெனில் இந்த G7 உச்சி மாநாடு, அதை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடனான ட்ரம்பின் சந்திப்பு, இவற்றுக்கு முன்னதாக ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ட்ரம்ப் பல வணிக ஒப்பந்தங்களை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதை நேற்றைய தினத்தில் பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானிடையே போர் நேற்று இரவு முதல் அனைத்து முனைகளிலும் முடிவுக்கு வந்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், கத்தார் நாடுகளும் இந்த அறிவிப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் அறிவிப்பு வெளியாகி 4-5 மணி நேரம் கழித்து ஈரானிலிருந்தும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஹார்முஸ் நீரிணை எந்த விதமான கட்டணமோ வரிகளோ இன்றி சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்படுவதாகவும் ஈரான் மீது அமெரிக்கா இதுவரை விதித்திருந்த கடற்படை முற்றுகையை முழுமையாக உடனடியாக நீக்குவதாக அறிவித்திருந்தார். அதாவது ஈரான் துறைமுகங்களிலிருந்து ஈரான் தன்னுடைய எண்ணெயையும் ஏற்றுமதி பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கும் கடற்படை முற்றுகையிலிருந்து அமெரிக்காவினுடைய கடற்படையினர் முழுமையாக பின்வாங்கி இருக்கின்றார்கள். அதேபோல் ஹார்முஸ் நீரிணையும் இன்றைய தினம் முற்றாக திறக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனெனில் உலகம் முழுவதும் இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தினால் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள். இதை பார்க்கக்கூடிய நீங்களும் பேசிக் கொண்டிருக்கும் நாங்களும் உலகின் கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட பெட்ரோல், டீசல், எரிபொருள் விலை உயர்வினால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க முடியாமல் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில்தான் இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்ட விவகாரம் வெளியே வந்திருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அமெரிக்கா எந்த ஒரு வரியும் கட்டணமும் இன்றி ஈரான் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்திருப்பதாக அறிவித்தாலும் ஈரான் ஒரு சிறிய திருத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஈரான் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் மற்றும் ஓமனின் இறையாண்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கு செல்லும் கப்பல்களுக்கு கடல்சார் சேவை கட்டணங்கள் விதிக்கப்படும் என ஒரு சிறிய திருத்தத்தை செய்திருக்கின்றார்கள். அதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்கா ஹார்முஸில் ஈரான் சிறிய கட்டணத்தை வசூலிப்பார்கள் என்று தெரிந்தும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ஈரானினுடைய கடற்படை, ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முற்றுகையும் நேற்றைய தினம் முற்றாக விலக்கிக் கொள்ளப்பட்டமையை அங்கு இருக்கும் ஈரான் செய்திகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஈரானுடைய எரிவாயு ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம், எரிபொருள் பொருட்களை பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பலாக இருக்கலாம், இலகுவாகவும் சுதந்திரமாகவும் செல்லக்கூடிய நடவடிக்கைகளை பாரசீக வளைகுடாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தில் பல விடயங்களை சம்மதித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்பது இஸ்ரேல் அரசுக்குள் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 தரப்புகள் இந்த மோதலில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேலை யாரும் கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்வார்கள்.
அதாவது ஈரான் ஒரு தரப்பு, அமெரிக்கா ஒரு தரப்பு, இரண்டு தரப்பு தான் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இரண்டு தரப்பும் தான் உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றார்கள். இரண்டு தரப்பும் தான் கையொப்பமும் வைக்கப் போகின்றார்கள். எனவே இஸ்ரேல் என்பது அமெரிக்காவினால் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு அடியால் போல பயன்படுத்தி கொண்டாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கான ஒரு இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் 100% உண்மை. அது என்ன காரணங்கள் சொன்னாலும் இதன் காரணமாக இது இஸ்ரேலிய அரசுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென் கெவிர் மற்றும் சிமோரிச் போன்றோர் இந்த ட்ரம்பின் ஒப்பந்தம் இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது, இஸ்ரேலின் முடிவுகளை அவர்கள் மதிக்காமல், இஸ்ரேலினுடைய இறையாண்மையை மதிக்காமல் ஈரானுடன் ஒரு தன்னிச்சையான ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் ஒப்பந்தத்திற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஆரம்பத்திலேயே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குண்டை தூக்கி வீசி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு எதிரான குண்டு மட்டுமல்ல, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் குழப்பும் வகையில் இஸ்ரேல் செயற்பட போகின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த இஸ்ரேல் லெபனான் இடையே இடம்பெறக்கூடிய இந்த போர் யுத்தம்தான் ஈரான் இந்த ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுத்தி இருந்தது. எல்லாவற்றின் ஒரு மாதம் முன்பாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம், வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை எப்படியும் குழப்பிவிட வேண்டுமென லெபனான் மீது கண்மூடித்தனமான வலிந்த தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்புப்படி மேற்கொண்டார்கள். பல நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் லெபனான் இஸ்ரேலுடன் பேசி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாலும் கூட இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீண்டும் மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்தினார்கள். லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து கிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இந்த லெபனான் போர்முனை தான் இந்த போர் நிறுத்தம் இவ்வளவு தூரம் நீட்டிப்பதற்கு காரணமாக இருக்கும் சூழ்நிலையில் லெபனானுக்குள் சென்ற இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும், வெள்ளிக்கிழமைக்குள் அவர்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் அமெரிக்கா கொடுத்திருக்கின்றார்கள். சதன் லெபனானில் அவர்கள் பல பகுதிகளை, கிராமங்களை கைப்பற்றியிருந்தாலும் அந்த இடங்களிலெல்லாம் உடனடியாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள், கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானும் லெபனானுக்குள் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேறினால்தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரானும் அமெரிக்காவும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உலகத்தை அமைதிப்படுத்துவதற்கு அல்லது அமைதியாக செல்வதற்கு விரும்பினாலும் கூட இந்த சியோனிச கும்பல் இஸ்ரேலினுடைய நெதன்யாகு தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக லெபனான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி இந்த ஒப்பந்தத்தை குழப்பி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறுதளிப்பதற்கில்லை. ஏனெனில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறுகின்றான், பென் கெவிர் கூறுகின்றான், சிமோரிச் கூறுகின்றான், இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது. இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் கேட்கப்படாமலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தாக்குதல்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என இஸ்ரேல் கூறியிருப்பது இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை எவ்வளவு தூரம் குழப்ப முடியுமோ, எவ்வளவு தூரம் இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களையும் செய்ய போகின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதை ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வார வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இரு நாடுகளும் அதிகாரபூர்வமாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதேபோல் வெள்ளை மாளிகை 60 நாட்களுக்குள் ஈரானின் அணு ஆயுத திட்டம், யுரேனியம் செறிவூட்டல், பொருளாதார தடைகள் நீக்கம் மற்றும் ஈரானின் முடக்கப்பட்ட $24 பில்லியன் நிதியை விடுவிப்பது போன்ற சிக்கலான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் உடனடியாக ஆரம்பிக்கும். இந்த விடயங்களும் 60 நாட்களுக்குள் முற்றாக தேர்த்து கொள்ளப்படும் என்பதை வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை பார்க்கும் பொழுது ஆரம்ப கட்டமாக ஈரானினுடைய $10 பில்லியன் நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வங்கிகளூடாக அந்தந்த நாடுகளில் ஐக்கிய எமிரேட்ஸ், கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இனி $10 பில்லியன் சொத்துக்கள், ஈரானின் சொத்துக்கள் விடுவிக்கப்படுகின்றது என்று சொன்ன அறிவிப்பு உறுதியான அறிவிப்பா இல்லையா என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக பார்க்க முடியவில்லை. எனவே இரண்டு தரப்புகளில் இருந்தும் இருவிதமான அறிவிப்புகள் வெளியானாலும் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விரைவில் விடுவிக்கப்படலாம் என்பதுதான் பலருடைய செய்தியாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் செய்தியை பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலர் அண்டோனியோ குட்டரஸ், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் கூட்டாக வரவேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள்
ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரில் இணைந்து கொள்வதற்கு மறுத்திருந்தார்கள். இந்த போர் அமெரிக்காவினுடைய போர், இஸ்ரேலினுடைய போர். இந்த போரில் எங்களுடைய படை வீரர்கள் அநியாயமாக சென்று உயிரிழப்பதை நாங்கள் விரும்பவில்லை என பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனும் நேரடியாகவே ட்ரம்புக்கு தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக அமெரிக்காவுக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் கூட விரிசல் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வரவேற்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இரண்டு தரப்பும் ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதிலும் கடைப்பிடிப்பதிலும் நேர்மையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எனவே இது சார்ந்த செய்திகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பினுடைய 80வது பிறந்த நாள் வேறு ஊடகங்களை அவர் சந்தித்திருந்தார். ஊடகங்கள் சந்திப்பில் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அடிப்படைவாதத்தில் அமைந்த ஈரானினுடைய ஆட்சியை அகற்றுவதாக கூறித்தான் நீங்கள் இந்த போரை ஆரம்பித்தீர்கள். ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என நீங்களும் சரி, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாவும் சரி திரும்ப பல தடவைகள் இந்த போர் ஆரம்பத்திலும் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியானால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுகின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படியானால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதைத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தோம், ஈரான் ஆட்சி மாற்றம் குறித்து எங்களுக்கு எந்த கவலைகளும் கிடையாது என கூறியிருப்பது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் நோக்கம், அமெரிக்கா சொல்லிய சொல் எல்லாமே தோல்வியடைந்திருக்கின்றது. அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரானில் ஒரு பாரிய தோல்வியுடன் ஆட்சி மாற்றத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. செறிவூட்டப்பட்ட ஈரானின் யுரேனியத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. ஈரானுடைய ஏவுகணை திறன்களை அதை எதிர்த்தாக்குதல் திறனையும் அளிக்க முடியவில்லை. இவர்கள் கூறியது போல ஈரானின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கார்க் தீவு போன்ற இடங்களையும் கையகப்படுத்த முடியவில்லை. உண்மையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற இரண்டு மிகப்பெரிய நாடுகளை எதிர்த்து தன்னந்தனியாக எதிர்த்து நின்றிருக்கின்றார்கள். 3 மாதங்களுக்கு மேலாக சண்டையிட்டு புறமுதுகிட்டு ஓட விரட்டி அடித்திருக்கின்றார்கள். ஈரானினுடைய இந்த உறுதியும் விடாப்பிடியும் ஈரான் மக்கள், ஈரான் இராணுவத்தின் உடைய இந்த வீரம் நிறைந்த போராட்டம்தான் இன்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரானை விட்டு வெளியேற்றி இருப்பதுடன் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் செய்து ஈரானை விட்டு வெளியேறும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம். இந்த சம்பவங்கள் இதுவரை இவ்வாறு நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த இஸ்ரேல் ஒரு சியோனிச கும்பல், நம்ப முடியாதவர்கள், எப்படியும் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற அச்சத்திற்கு மத்தியில் ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தம் முறைப்படியாக கையெழுத்திடப்பட்டால் மட்டுமே இது தொடர்பில் 100% நம்பிக்கை கொள்ள முடியும். எது எப்படியாக இருந்தாலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஈரானும் மத்திய கிழக்கும் ஒட்டுமொத்த உலகமும் அமைதி அடைய வேண்டும். இந்த போரினால் நலிவடைந்து போயிருக்கக்கூடிய உலக பொருளாதாரம், உலக மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பமும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.